நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடியது யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்களால் தான் அசைவற்ற கலங்காத உள்ளம் படைத்தவர்களாக விளங்க முடியும் என்பதை கூறியவர் சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னால், அந்த விவேகானந்தரை தனது மானசீக குருவாக ஏற்று நடந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நேதாஜி என்றால் என்ன பொருள் தெரியுமா? அவரை யார் முதலில் நேதாஜி என்று அழைத்தார்கள் தெரியுமா? அன்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் மாநாடு அதன் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவரை பாராட்டியவராக விளங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். 1938 சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பாராட்டி பேசிய பொழுது நேதாஜி இவர் தலைவர் என்கின்ற பொருளிலே அன்பாக அழைத்தார். அந்த சொல்தான் இன்றைக்கு எங்கும் நிலைத்திருப்பதாக பார்க்கிறோம். அவர் யாரை தனது அரசியலாக இருக்கட்டும், தனது ஞான பாதை என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கட்டும், இந்த உலகியல் நிலை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் யாரை தனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் தெரியுமா? தேசபந்து என்று அழைக்கப்பட்டாரே சித்தரஞ்சன் தாஸ். மாற்றங்கள் என்று சொல்லப்படக்கூடியது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கலங்காத உள்ளம், அதே சமயத்தில் சிந்திக்கின்ற திறனாற்றல், அந்த திறன் என்று சொல்லப்படக்கூடியது ஒருமுகப்படுத்தப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதை தெளிவாக மக்கள் மத்தியில் செயல்பட வைக்க வேண்டும் என்பதிலே முழு மூச்சாக விளங்கியவர் சுபாஷ். அவர் எதை தனது ஆயுதமாக கொண்டார்? ஞானம் என்று சொல்லப்படக்கூடியது எங்கு கிடைக்கும்? அதை நமக்கு கற்பிக்கக்கூடியவர்கள் யார்? அப்படி கற்பிக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை தேடி பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவராக விரும்பினார். நாட்டுப்பற்று அவருடைய தாயின் மூலமாக கிடைத்தது. தேசப்பற்று உடையவராக தேசம் எப்படி நடக்கிறது, தேசத்திலே நாம் எதை நிலைநாட்ட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கடிதமாக அவருடைய தாயாரானவர் அவருக்கு எழுதுவார்கள். அவருடைய தந்தையார் அவரை எதை படிக்க வைக்க வேண்டும் என்று இருந்தார் தெரியுமா? மிகச் சிறப்பாக ICS என்று சொல்லுகின்றோமே, அதை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். தந்தையின் விருப்பம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற மன உறுதி என்பது நேதாஜி அவர்களிடம் காணப்பட்டது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ICSஐ மிகச் சிறப்பாக முடித்தார். தான் பிறந்த நாடு எப்படிப்பட்ட அடிமை சூழலில் இருக்கிறது என்பதை பார்த்தார். ஆகையினால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். நான் ICS அதிகாரியாக பணியாற்றுவதை காட்டிலும் எனது தாய் நாட்டிற்காக, தாய் மக்களுக்காக வாழ்வதை தான் விரும்புகிறேன். அதுவும் எப்படி தெரியுமா? ஒன்று, கல்வி சாலையில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்ற விரும்புகின்றேன். அதன் மூலமாக வல்லமையான உலகத்தை, இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று கூறினார். இந்தியா நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. என்ன சொல்லி அழைக்கிறது தெரியுமா? என் இளைஞர்களே, எழுந்து வாருங்கள் என்று சொல்லுகின்றது. எதற்காக தெரியுமா? எழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் விழிப்பானவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சுவாமி விவேகானந்தர் சொன்னாரோ, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள் என்று கூறினாரே, அதே செய்தியை தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் கூட கூறியிருக்கின்றார். ஆகையினால் என் இளைய சமுதாயமே, மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கக்கூடாது? கீழான சிந்தனை உடையவர்களாக, ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இல்லாமல், உலகத்திலே நமக்கு முன்னால் இருந்தவர்களை வழிகாட்டிகளாக கொண்டு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பார்த்து அதன்படி புதிய இந்தியாவை மிகவும் வல்லமை படைத்ததாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும். படிப்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். நிறுத்தியதை செயல்படுத்தக்கூடியவர்களாக விளங்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு
பெருமிதமாக ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்றோமே, ஒவ்வொரு தேசிய விழா முடிகின்ற பொழுதும் என்ன சொல்லுகின்றோம்? ஜெய் ஹிந்த் என்று சொல்லுகின்றோமே, அந்த வார்த்தைக்குரிய சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் விளங்குவோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.